ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, திருச்சி டு பெங்களூர் போயிட்டுருக்கோம். எஸ், காலையிலே செம்ம ஃபாகாக இருக்குது. நான் லாஸ்ட் எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன், ஒரு வேளை நான் செகண்ட் எபிசோட் எடுக்க முடிஞ்சது அப்படின்னா நான் ஃபஸ்ட் எபிசோடை போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு. எஸ், இப்போ வந்து நாங்கள் பெங்களூர் போயிட்டுருக்கோம். எப்படி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி டு நாமக்கல், சேலம், ஒசூர், பெங்களூரு அப்படி தான் போகிறோம். இந்த ரூட் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைமு, செமையாக இருக்குது. நாங்கள் ஆக்சுவலாக திருச்சியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணி வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் லைட் வந்ததுக்கப்புறம் விளாக் பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அதோட ஸோ செமையாக இருக்குது. ஃபுல்லாகவே மிஸ்டாக தான் இருக்குது. நாங்கள் போகிற வழி ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குது கைஸ். ஸோ இது வந்து இந்த மிஸ்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடு. நாங்கள் வந்து ட்ரெயினில் போகலான்னு பிளானில் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க ஃப்ரெண்டு வந்தாங்க, அவங்க கூட காரில் போகலான்னு நினச்சோம். பட் அது வந்து முடியாமல் போச்சுன்னு இல்லை, சரி எதுக்கு போட்டு பைக்கில் வந்தாச்சா. ஏன்னா எனக்கு வந்து என்ன பிரச்சனைனா, பில்லியன் வந்து இவ்வளோ தூரம் இது வரைக்கும் உட்காந்தது வந்ததே இல்லை. அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இவ்வளோ தூரம் வர்றது. ஸோ போட்டு கஷ்டப்படுத்த வேணாமே அப்படின்னு தான் நான் வந்து நம்ம வேறு ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தோம். பட் பில்லியன் வந்து பார்த்துக்கிடலாம், ஆல்ரெடி நான் 300 கிலோமீட்டர்ஸ் பின்னாடி உட்காந்து வந்துட்டேன், இன்னும் 300 தானே, பிரச்சனை இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து திருச்சியில் வந்து 1 டே ஸ்டே பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்புறோம். அதனால சரி ஓகே போகலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதனால் நாங்கள் காலையிலே கிளம்பிட்டோம். நாங்கள் காலையில் ஒரு 5:30க்கு திருச்சியிலேருந்து கிளம்பணும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:30 ஆக போகுது. ஒரு 1 ஹவர் ட்ராவல் பண்ணி பையே தான் வந்தோன்னா, லைட்டு ரொம்ப இல்லை, அதுவும் இல்லாமல் ஃபாகாக இருந்துச்சு. ஸோ பையே தான் வந்தோம். இப்போ தான் கொஞ்சம் ஸ்பீடாக கிளம்பிகிட்ருக்கோம். நாங்கள் போகிற இடத்துக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ 5 ஹவர்ஸ் 58 மினிட்ஸ் காட்டுது. கொஞ்சம் 1 ஹவர் 2 ஹவர்ஸ் முன்ன பின்ன ஆகும். ஏன்னா ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் டு 80 வந்து ஸ்டாப் பண்ணி தான் நான் போக போகிறேன் அந்த டைமு. ஏன்னா ரொம்பவும் நம்ம வந்து ஒரே ஸ்ட்ரெஸ்ஸில் போனால் பில்லியன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால் வாங்க போகலாம். ஹெல்மெட் வைசர் ஃபுல்லாக ஃபாக் ஆகி தண்ணியாக ஊற்றிட்டுருக்கிறதுலேருந்து வைசர்னால் மூட முடியல, மூணா தண்ணியாக கொட்டுது. அப்பப்போ எனக்கு வந்து ஒய்ஃபை வேறு கட் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா இந்த முன்னாடி இருக்கிற ஃபோனில் வந்து மேப்பு ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா சிம்மு கிடையாது. என்னோடய ஃபோனில் இருந்து ஹாட்ஸ்பாட்லாம் யூஸ் பண்ணிருக்கேன். இது என்னன்னா இதெல்லாம் டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கண்ணாடி எல்லா இடமும் தண்ணியாக ஆரம்பிச்சிச்சுன்னு. மழை பெய்யல, செம்ம மிஸ்ட்டு. நான் ஹாஃப் வைசராக இறக்கி வச்சுட்டு ஓட்டிகிட்ருக்கேன். இல்லாட்டா அவ்வளோ ஸ்பீடாலாம் போக முடியாது, கண்ணுலும் தட்டிக்கிது. இதில் இடையில பூச்சி வேறு. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஏர் நாய்ஸ் இருக்கும், அதான் கண்டுக்காதீங்க. இங்கே பாருங்க காய்ஸ், இந்த மழை பெய்யுதா, வைசர் உள்ள தண்ணி ஹெல்மெட்டுக்குள்ளே வருது. என்ன போக போக ஒன்றுமே தெரிய மாட்டேது. கோபுரம் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரியல. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டீம் போனாங்க, ஒரு 3 ரைடர்ஸ் போனாங்க. லைட்டாக போட்டு வாடா. ஸோ வந்து நம்ம நாமக்கல் அந்த ரைட் எடுத்தாச்சு கைஸ். நீ ஒற்றப்படி நாமக்கலுக்கு என்னாச்சு 381B பிடிச்சிருக்கோம். ஸோ இந்த சுவிட்ச் ஒர்க் ஆகல.
புரியுதா கைஸ் உங்களுக்கு? ரைட் இண்டிகேட்டர் எரிஞ்சிட்டே இருக்குது, அது ஆஃப் ஆக மாட்டுது. லெஃப்ட்டு போட்டு திருப்பி ஆஃப் பண்ணாலும் ரைட்டு ஒர்க் ஆகிட்டே இருக்குது. என்னன்னு தெரியல. ஒக்காளி ஆஃப் ஆகு. இப்போ எப்படி போவேன்? மயில் மயில் தாங்க சேருதுன்னு சொல்லலை. ரைட் இண்டிகேட்டரை இப்போ எரிஞ்சிட்டே இருக்கு கைஸ். அதுக்கு தான் நான் வந்து அசாடை போட்டு விட்டேன். அது வேறு ஓரமாக போகும். அதுக்கு எப்போ ஆஃப் ஆகுதுன்னு சொல்லுது, அப்போ ஆஃப் ஆகட்டும். பெங்களூர் போய்ட்டு அதுக்கு எதாவது வழி பண்ணணும். இது என்ன மழை கைஸ், பயங்கரமாக இருக்கு. மேலே ஒரு கோயில் இருக்குது, அந்த மேலே டாப்பு மட்டும் மிஸ்ட்டில் கவர் ஆகிருக்கு, கீழேயும் கவர் ஆகிருக்கு, பட் மேலே பயங்கரமாக கவர் ஆகிருக்கு. இது என்ன கோயில்னு தெரிஞ்சால் எனக்கு தெரியல, யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கோயில்? இப்போ தாங்க மிஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல போயிருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல இருக்குது. கொஞ்சம் ஹெச்டியாகவும் கொஞ்சம் அல்ட்ரா ஹெச்டியாகவும் வந்துட்டுருக்கு. ஸோ கைஸ், நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். தோட்டியம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கோம். ஸோ வயிறு பசிக்குது, எங்கேயாச்சும் டீ காஃபி குடிக்கலான்னு பார்க்குறேன். பட் ஒரு கடையும் இங்கே இல்லை, கடையெல்லாம் க்ளோஸ்டாக இருக்குது. அப்படியே கடை இருந்துச்சுன்னா அந்த கடையில் பயங்கர ஆளாக இருக்குது. கொஞ்சம் அவுட்டரில் போய்ட்டு குடிக்கலாம் பார்த்துட்ருக்கேன். காய்ஸ், நாமக்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த பக்கத்தில் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கருப்பு மேகமாக இருக்குது, என்னன்னு தெரில. இப்போ இங்கே அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது ஒரு டோல்கேட்டு போல், ஆனால் இந்த ரூட்டை ஃபுல்லாகவே சின்ன டோல்கேட் தான் இருக்குது. ஓப்பனே பண்ணல போல. பாருங்க கைஸ், அங்கே வெயில், இங்கே ஃபுல்லாக கருமையாக இருக்குது. லூப் எடுத்து அடிக்கலாம் பார்த்தா லூப் வேறு இங்கே மாட்டிக்கிச்சு கைஸ். சரி ஓகே, இப்போ நம்ம எடுத்தோம். நீங்கள் பேக் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்குது, அந்த இதுவும் குழஞ்சிரும். டைம் பார்த்திங்கன்னா 7:30. இன்னும் ஒரு 5.5 hours காட்டுது. 265 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அதான் 12 o'clock ஆர் 1 o'clock போய் சேருவோம். நான் வந்து ரைடு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் வச்சு நான் வந்து வண்டியை வந்து வாஷ் பண்ணேன். சுவிச்சஸ்லலாம் பைப் வச்சு தண்ணி அடிச்சிட்டேன். வாட்டர் சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து ஏர் அடைப்பாங்க அந்த சுவிட்ச் கியர்ஸ்லலாம். நான் வந்து வீட்டில் பண்ணிவிட்டு ஏர் அடைக்கலை. அப்போவே நினச்சேன், ஆஹா ஒரு ஏதாச்சும் மாட்டுவோமோ அப்படின்னு. அதேமாதிரி இப்படி ஆயிடுச்சு. சரி ஓகே. ஸோ நாமக்கலுக்கு வந்து இன்னும் 21 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அங்கேருந்து சேலம் எவ்வளோன்னு எனக்கு தெரியலை. இந்த க்ளவுட்ஸை வச்சு நான் வந்து ஃபோனெலாம் நோண்டவே முடியாது. மழை வரும் நினைக்கிறேன் கைஸ். நல்லா க்ளவுடியாக இருக்குது. நேற்று நைட்டு வேறு பயங்கரமாக சாப்பிட்டோம், நல்லா வெளுது கட்டிட்டோம். அந்த மசாலாலாம் நெஞ்சிலே நிற்கிது. என்னென்னா பில்லியனுக்கு வந்து இன்னுமே நான் வந்து ரெயின் லேயர்ஸ் எதுவுமே வாங்கலை. நேற்று டெக்கட்லாண்டு வழியோடி தான் போனோம். சரி என்னத்தான் மழை பெஞ்சிட போகுது, ஏன்னா திருச்சியிலலாம் வெயில் மண்டையை பிறந்துச்சு. அப்படி தான் இருக்கும்னு நினச்சோம் நாங்கள், ஆனால் அப்படியே மாறிடுச்சு. நான் வெதர் பார்த்தேன், பெருசாக மழை வந்து ஒரு 3 மணிக்கு மேலே தான் மழை வர மாதிரி காட்டுச்சு. ஸோ அது சும்மா ஒரு கெஸ்ஸு தானே, வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ணுறதுக்குல. பட் கிளைமேட் நல்லாயிருக்கு. வெயில் அடிக்காத வரைக்கும் சந்தோஷம், மழை பெய்யாத வரைக்கும் சந்தோஷம். வெயில் அடித்தா கூட எப்படியாவது போய்ப்போம், ஆனால் மழை பெஞ்சால் தான் கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா வைசரை க்ளோஸ் பண்ணிட்டு ஓட்ட முடியலை. வைசரில் பயங்கரமாக ஃபாக் ஆகுது. அது மாதிரி நான் அந்த ஹெல்மெட்டை வந்து லோக்கலில் போட்டு ரொம்ப அடிச்சிட்டேன். அதனால் வைசர்லாம் கொஞ்சம் ஃபேட் ஆயிடுச்சு, ஹெல்மெட் வைசரு. எனக்கு வந்து இந்த பைக் எவ்வளோ மைலேஜ் கொடுத்தது அப்படின்னா பில்லியனோட சேர்த்து நான் சொல்கிறது. ஸோ மைலேஜ் வந்து எனக்கு எவ்வளோ கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 கிடச்சிது, 25.9 சம்திங் கிடச்சிது. இதே என்னோடய ஆவரேஜ் மைலேஜ் இந்த பைக்கில் பில்லியனோட வச்சுட்டு. ஸ்பீடு வந்து 120. அந்த 120 எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் ஸ்பீட்லலாம் போயிட்டேன் ஒரு பைபாஸ்லாம். நம்ம பார்த்தீங்கன்னா நாமக்கல் வந்துட்டோம்.
டைம் வந்து 7:46. ஆக்சுவலாக நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் இருக்கும். ஸோ இங்கேருந்து சேலம் பார்த்திங்கன்னா ஒரு 55 கிலோமீட்டர்ஸ். அது ஒற்றப்பட்டி சேலத்துக்கு அங்கே போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். சேலம் தாண்டிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா சேலம் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 1 ஹவரில் போயிடலாமே. ஏன்னா மார்னிங் பெருசாக அந்தளவுக்கு யாரும் இல்லை. பீக் டைமில் போயிட்டோம் அப்படின்னா முடிஞ்சது கதை. ஏன்னா இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே. ஸோ ஸ்கூலு காலேஜு அந்த டிராஃபிக் ஏறக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஊரை விட்டு வெளியே போயிடணும். இந்த மாதிரி அவுட்டரில் போகுமா, இல்லாட்டா இது ஒரு கோடி போய் டப்புன்னு அவுட்டரில் போகுது, அந்த மாதிரி சேலத்தில் போகுமா எனக்கு என்னென்னு தெரியலை கைஸ். அங்கே ஏதோ முன்னாடி ஒரு கோட்டை மாதிரி தான் இருக்குது கைஸ். மலைக்கோட்டையா? அப்போ திருச்சியில் இருக்கிறது மலைக்கோட்டை தானே? இது வேறு மலைக்கோட்டை போல கைஸ். நாமக்கல் மலைக்கோட்டை. நான் இண்டிகேட்டர் போட்டதே வேஸ்ட்டு. அசால்ட் ஓடிக்கிட்டுருக்கு. நல்ல வேலை பின்னாடி பெருசாக யாரும் வர்றா. வந்ததோம்னா தட்டியிருப்பானே. சின்ன விஷயந்தான், ஆனால் அதில் ஒரு பெரிய அசம்பாவிதமே நடந்துடும். பயங்கரமாக கோட்டை கட்டி வச்சுருக்காங்க ஈஸ்மரா. அதுக்கு வழி அங்கோடி இருக்குது. வேடிக்கை பார்த்தா பள்ளத்துக்கு வந்துடும். ஆஞ்சநேயர் கோவில் வலதுபுறம் திரும்பவும். இது ஒரு என்ட்ரன்ஸா? இதுக்கு கீழே கோவில் இருக்குது. பாறையிலே செதுக்கியிருக்காங்களா இல்லை கட்டியிருக்காங்க கல்லு தான் வச்சு. சேலம் போகணும். இங்கேருந்து கரெக்டாக சேலம் 50 கிலோமீட்டர்ஸ். ஸோ கைஸ், நம்ம வந்து இப்போது சேலம் போகிற பைபாஸில் வந்து ஏற போகிறோம். ஸோ பேக் டு NH44 கைஸ். NH44 விளாசும். ஏன்னா NH44 வந்து நம்ம வர்ற வழியில் நல்ல வேலை NH44 கனெக்ட் ஆகிட்டோம். நம்ம பெருசாக NH44 இது வரைக்கும் பெரிய ரைட்லாம் நம்ம போயிருக்க மாட்டோம். மேக்ஸிமம் திருமங்கலம் டு மதுரை வரைக்கும் போயிருப்போம். கொஞ்சம் குட்டியாக டிஸ்டன்ஸ் தான். அது எப்படி பார்த்தாலும் ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். இப்போ தான் NH44 நம்ம வந்து கொஞ்சம் தூரம் போகிறோம். விடுங்க, லடாக்கை அப்போ பார்ப்போம். உம்லிங்களா போகிறோம்ல, அப்போ வந்து கன்னியாகுமரியிலேருந்து ஒற்றப்படி உம்லிங்களா இந்த ரோடு தான். இப்போ வந்து கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு கேஸ். ஏன்னா மழை பெய்யும் நினச்சேன், பட்டு அதுக்கான அறிகுறி இருக்குது லைட்டாக. பட் இப்போ வெயில் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஆனால் குளிருது, என்ன கதைன்னு தெரியலை. ப்ரோ இந்த இண்டிகேட்டர் ஒரு பஞ்சாயத்தாக இருக்குது கைஸ். அதுவும் ஹைவேல வந்து இண்டிகேட்டர் வந்து ரொம்ப முக்கியம். சரி, கொஞ்சம் தூரம் ஏதாவது பண்ண வேண்டியதான். பின்னாடி விதமாக நினப்பான், மடப்பையா அசாடை போட்டு போகிறான் பிறகு. ஆனால் எனக்கு தானே தெரியும். ஏன்னா நானே அசாடு போட்டால் யார் இவன் ஹைவே அசாடு போட்டு போயிட்டுருக்கான்னு சொல்லுவேன். சேலத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 38 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ரைடு ஸ்டார்ட் பண்ணி 100 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். ஆனால் என்ன, ஒரு 2 ஹவர்ஸ் எடுத்து ஆயிடுச்சு. அதை வந்து நம்ம இந்த ரோட்டில் வச்சு அடிச்சிடறோம். வெயிலும் அடிக்குது, மழை பெய்கிற மாதிரியும் இருக்குது. அதனால் கிளைமேட் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் குளிருது, அதான் பிரச்சனை. நல்லாவே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கையெல்லாம் கிளியராக இருக்குது. அங்கே வந்து நல்லா மேகமூட்டமாக இருந்துச்சு. ஸோ மழை பெய்ய வாய்ப்பு எதுவுமே இல்லை, நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த இண்டிகேட்டர் வந்து ரெடி ஆகலை. ஸோ இப்போ வரைக்கும் அசால் போட்டு தான் போயிட்டுருக்கேன். ஒரு ஆஃப் பண்ணி பார்ப்போம். ஆஃப் ஆகல கைஸ், அசால்ட்டு தான் போட்டு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு.
சேலத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நாங்கள் போக வேண்டிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 217 கிலோமீட்டர்ஸ். ஒரு 4 ஹவர்ஸ் காட்டுது. நல்லா தான் ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கோம். ஒரு 90லே தான் யூஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். பில்லியன் வந்து மூச்சு பச்சையை காணும். அவங்க வந்து பின்னாடி டீ கடையில் உட்காந்தவங்க தான். எப்போவும் 50 கிலோமீட்டர்ஸ் தான் தட்டுவாங்க வண்டி நிப்பாட்டுன்னு. இப்போ வந்து அவங்க வந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆகிட்டாங்க. ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் தான் தாண்டி போய்கிட்டு இருக்கு. இது தென்காசிலேருந்து திருச்சி போகும்போது ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் கூட தட்டிக்கிட்டே இருப்பாங்க வண்டி நிப்பாட்டுன்னு. பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் தான் கேட்குறேன், நிப்பாட்டணுமா வேண்டாமா, நிப்பாட்டா மாட்டோமா. ஓகே, கொஞ்சம் ஸ்கில் அப்கிரேட் ஆகிருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேலம் வந்துட்டோம். ஸோ இன்னும் நமக்கு வந்து ஒரு 192 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பின்னாடி இருந்து ஒரு பஸ்ஸுக்காரன் ஹார்ன் அடிச்சுட்டே இருந்தான். நான் நினச்சிட்டேன் பின்னாடி பேக் ஏதோ லூஸ் ஆகிருக்கு போல், அதனால தான் அடிச்சுட்டே இருக்கான். பார்த்தா ஒன்றுமே இல்லை, சும்மா அடிச்சிருக்கான் நாரப்ப. இறங்கி கஷ்டப்பட்டு இறங்கிலாம் பார்க்க எதுவுமே இல்லை. கொஞ்ச நேரம் அடித்தா பிரச்சனை இல்லை. ஒரு 300 மீட்டருக்கு அடிச்சுட்டே வரான் ஹார்னு. எரிச்சலாக வந்துருச்சு. சரி ரைட்டு ஓகே, நம்மளுக்கு தான் பார்த்து அடிக்கிறான் போலன்னு சொல்லிட்டு ஓரமாக நிப்பாட்டி எடுத்தா ஒன்றுமே இல்லை, அவன் சும்மா அடிச்சிருக்கான். இவ்வளோத்துக்கு நான் ஸ்லோவெலாம் போல, நல்லா ஸ்பீடாக தான் போனேன். நான் ஸ்லோவாக பண்ண அடித்தான்னு நினச்சிருக்காதீங்க. பிள்ளைகளுக்கு வந்து பின்னாடி கம்ஃபர்டபுளாக ஆகிடுச்சு கைஸ். பழகணுன்னு கொஞ்சம் செட் ஆகிடுச்சு அவங்களுக்கு, அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து இப்போ 137 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். 200 அடுத்து ஸ்டாப் பண்ணால் போதும் சொல்லிட்டாங்க. ஆனால் இடையில நான் ஸ்டாப் பண்ணணும். முன்னாடி போகிற ஆட்டோக்காரன் என்னத்தான் வண்டி ஓட்டுதான்னு தெரியல. ஸ்கூல் பிள்ளைங்களை வச்சுட்டு கிறுக்க மாதிரி வண்டி ஓட்டாகும். அந்த சேஃப் எக்ஸ்பிரஸ் லாரிக்காரன் ஒற்றை குடுப்பு கொடுத்துருக்கோம் பின்னாடி. அண்ணா பராது சேலத்துலேருந்து வெளியே போகிறேன்னு நினைக்கிறேன். இது ஏதோ ஒரு டோல்கேட்டு. சேலத்தை தாண்டின உடனே அப்படியே கிளைமேட்டு சேஞ்ச் ஆகுது. அங்கே ஃபுல்லாக க்ளவுடியாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ கொஞ்சம் கூலிங் காற்றா வருது, கையெல்லாம் குளிருது. ஒரு வழியாக அந்த இண்டிகேட்டர் பிரச்சனை முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் வெயில் அடித்த உடனே இது ஹீட் ஆகி அந்த தண்ணிலாம் காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இண்டிகேட்டர் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இந்த ரோடு பயங்கரமாக இருக்க, சேலம் டு பெங்களூர் ஒசூர் ரோடு. குளிருது, 2 சைடும் காடா, லேண்ட்ஸ்கேப்பே பயங்கரமாக இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பரிகம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளோடி போயிட்டுருக்கோம். கோப்ரோவில் சார்ஜ் இல்லை, எங்கேயாவது நிப்பாட்டி பேட்டரியை மாற்றணும். சாப்பிட்டு கிளம்பியாச்சு சரவண பவனில். இன்னும் ஒரு 141 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆல்ரெடி இங்கே வந்தே ஒரு 1/2 hour இருக்கும். சாப்பிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு பொறுமையாக தான் போயிட்டுருக்கோம். 1:30க்கு போய் ரீச் ஆகும்னு காட்டுது. இந்த கடைக்கு நாங்கள் வந்து வர்றதுக்கு முன்னாடி 12:30க்கு போய் சேரும்னு காட்டுச்சு. இப்போ வந்து 1 hour எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு கைஸ். இந்த NH44 இதோட நான் ஒரு 4ஆவதோ 5ஆவதோ சேஃப் எக்ஸ்பிரஸ் வாங்குகிறேன். உருளாம்பட்ட சேஃப் எக்ஸ்பிரஸ் போகுது. சேஃப் எக்ஸ்பிரஸ் சேஃபாக இருக்குமா ஐடியா இல்லை. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிலவங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, சிலவங்க வந்து வேஸ்ட்டுங்கிறாங்க. அது ஒருத்தவங்களோட லக்கை பொறுத்து இருக்குன்னு நினைக்கிறேன். அது நான் வந்து வண்டியை ட்ரெயினில் போடுறது அதெல்லாம் நான் வந்து லாஸ்ட் டைம் போட்டு வந்தேனே, அதோட எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிட்டேன். ஓட்டிகிட்டே நான் போயிடுறேன் அதுக்கு. ஆமாம், அது எப்படி சொல்ல, இப்போ நம்ம ஒரு ரைடுக்கு போகும்போது அந்த இடத்துல உடஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு அது சங்கடமாயிரும். புரியுதா? அங்கே போயிட்டு நமக்கு என்னடா இது அப்படின்னு தோணும் நமக்கு. எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டர் ஏரியாவே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இது இண்டிகேட்டர் இப்படி எழுந்திட்டு எனக்கு. அப்போ பார்த்துக்கோங்க, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னு நீங்கள் இந்த வண்டிக்கு அவ்வளோதான், அந்த ட்ரிப்பே ஒரு மாதிரி மோசமாகிடும். அதனால் நான் வந்து இனிமேல் அந்த வண்டியை பார்சல் போடுறது அதெல்லாம் அன்றைக்கே மூட்டுக்கிட்டு வச்சிட்டேன். காசு போனாலும் பிரச்சனை இல்லை. அப்புறம் என்னென்னா ரெடி பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்க, ஆனால் நமக்கு மனசு கேட்காது. உடஞ்சது தானே, அது நமக்கு மனசு கேட்காது. அதனால் சேஃப் எக்ஸ்பிரஸும் கிடையாது, ட்ரெயின் பார்சலும் கிடையாது. நீ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, ட்ரெயினில் பார்சல் போட விட சேஃபாக இருக்குமான்னு எல்லாமே கேட்க செய்கிறாங்க. பட் அது ஒரு லக்கை பொறுத்து. நான் அவங்க முக்கால்வாசி என்கிட்ட கேட்குறவங்ககிட்ட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ப்ரோ நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே மதுரை டு சென்னை போடணும் ப்ரோ அப்படின்னா, ப்ரோ அதுக்கு பெட்டர் நீங்கள் ஓட்டிகிட்டே போயிருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருப்பேன். தவிர ப்ரோ நீங்கள் போய் போடுங்க அப்படின்னு சொன்னதே கிடையாது யார்ட்டையும். அது ஒரு லக்கு தான், அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, கேரண்டி கிடையாது அதுக்கு. அந்த அப்படி கஷ்டப்பட்டு இது பண்ணுறதுக்கு, ஏன்னா நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு வண்டி வாங்கியிருப்போம், அவனுங்க தூக்கி போட்டு இது பண்ணுவானுங்க, அது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதான் பெட்டர். ஆனால் முடியாத பட்சத்தில் போடுறது ஓகே தான்.
ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு ஓட்டவே முடியாதுங்கிற பட்சத்தில் நீங்கள் போடுறது பெட்ரு. ஒரு 100 கிலோமீட்டர்ஸு 150 கிலோமீட்டர்ஸ்க்கெலாம் ட்ரெயினில் பார்சல் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். மற்றபடி போடாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அது உங்களோட விருப்பம் தான். இன்கேஸ் பார்சல் போட்டிங்க அப்படின்னா புலம்பக்கூடாது, ஐயோ அப்படி ஆயிடுச்சான்னு. ஆக்சுவலாக நம்ம வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணி 550 கிலோமீட்டர் கிட்டத்தில் வர போகிறோம். 550 கிலோமீட்ரு. இந்த டோட்டல் ரைடு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1300 கிலோமீட்டர்ஸு இன்னும் போக வேண்டியிருக்கு. ஸோ நல்ல கிளைமேட்டு, 2 பேருக்கும் பெருசாக ஹைட்ரேட் ஆகல. ஏன்னா நாங்கள் தண்ணியெலாம் பெருசாக குடிக்கவே இல்லை, ஹோட்டலில் குடித்தது தான். மேக்ஸிமம் நிற்க மாட்டோம், ஏன்னா பிள்ளைன்னு கொஞ்சம் செட் ஆகிட்டாங்க, பிரச்சனை இல்லை போ அப்படின்னு பழகிருச்சு அவங்களுக்கு. க்ளவுஸ் வந்து ரொம்ப சுருங்கிருச்சு கைஸ், என்னன்னே தெரில. நான் டேங்க் பேக்கில் வச்சுருந்தேன் ரொம்ப நாளாக இந்த ரைடு முடிச்சுட்டு. இப்போ வந்து க்ளவுஸ் ரொம்ப டைட்டாக இருக்குது, ஒரு எப்படி சொல்ல, கை அப்படியே மடக்க முடியல, ஒரு மாதிரி வலிக்குது. அது க்ளவுட்ஸவே ரொம்ப இது பண்ணுற மாதிரி இருக்குது. கை அப்படி மடக்கணும் அப்படின்னா க்ளவுட்ஸ் அதை பிடிச்சி வச்சுருக்கு, கொஞ்சம் ஸ்ட்ரைன் பண்ணி இப்படி அமுக்கிற மாதிரி இருக்குது. அதான் க்ளவுட்ஸ் தூக்கி உரமாக வச்சுருக்கேன். ஆனால் க்ளவுட்ஸ் போடுறோன்னா ஆப்போசிட்டில் பூச்சிலாம் வந்து கையில் அடிக்குது. அந்த க்ளவுஸுக்கு ஒரு விடிவு காலம் சீக்கிரம் பிறக்கும்னு நினைக்கிறேன். சிட்டி க்ளவுஸ் தான், அதை வச்சுட்டு நம்ம வந்து பெரிய லாங் ரைடெலாம் அடித்தோம்னா புகை அடிச்சிடும். க்ளவுட்ஸ் போட்டால் இந்த கை வந்து ரத்த ஓட்டம் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி வலிக்குது. நான் தான் க்ளவுட்ஸை கலட்டிட்டேன். நான் இவ்வளோத்துக்கும் இதில் வந்து இது வச்சுருக்கேன், நம்ம ஹேண்ட் ட்ரெஸ் மாதிரி இப்படி வச்சுருக்கேன். அப்படி சும்மா பிடிச்சுமே எனக்கு அது வலிக்குது, அதனால தான் க்ளவுட்ஸை கலட்டி உரம் போட்டாச்சு. க்ளவுட்ஸ் ஒன்று வாங்கணும், ஒரு ஷூ ஒன்று வாங்கணும். பெங்களூருக்குன்னு பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நல்லா குளிருது கைஸ், வெயில் அடிக்குது ஆனால் குளிர தான் செய்யுது. ஏன்னா ஹோட்டலில் சாப்பிட நிப்படமே நல்லா குளிர தான் செஞ்சுது. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:40 இருக்குது, குளிருது. இந்த ரூட் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட் டைமு, நான் போகிற ட்ரிப் எல்லாமே எனக்கு ஃபஸ்ட் டைம் தான் அந்த ரூட்லாம். ஸோ அதான் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக பேசுவேன். என்னடா எல்லாத்துக்கும் இப்படி பேசிகிட்டு இருக்கேன் நினைக்காதீங்க, இந்த டைலாக்கே எல்லா வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் வந்து இந்த மான்சூன் ரைடெல்லாம் நிறைய பார்த்து நிறையா சப்போர்ட் பண்ணீங்க, நான் நிறைய சஜஷனும் கொடுத்தீங்க. ப்ரோ வீடியோ சீக்கிரம் போடுங்க ப்ரோ, லேட்டாக போடாதீங்க, இந்த மாதிரி நிறைய கொடுத்தீங்க. இனி வந்து கரெக்டாக வந்துடும் வீடியோ. ஸோ நீங்கள் வீடியோஸ் வந்து கேப் விடாமல் போடுங்க ப்ரோ அப்படின்னு. ப்ரோ அதுக்கு கேப் விடாமல் போடுறது நான் ட்ரை பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கேன். சில சிச்சுவேஷன்ஸ், பர்சனல் ஒர்க்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியல. ட்ரிப்பு போகணுன்னு சொன்னாலே தூக்கி போட்டு விற்பாங்க, அதெல்லாம் மீறி ஏதாவது பண்ணி தான் போடணும். அதனால் கொஞ்சம் டிலே ஆகும், ஆனால் இனி அப்படி ஆகாது. ஸோ இனி கண்டினியூஸாக முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து போட்டுருவேன். எப்போவுமே நான் என்ன அப்படின்னா எல்லா வீடியோவுமே நான் வந்துட்டு இப்போ நான் சில வீடியோ ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா மேக்ஸிமம் நான் அதை வந்து அப்லோட் பண்ண மாட்டேன். அது நல்லா இல்லாத பட்சத்தில் நான் அப்லோட் பண்ணவே மாட்டேன். நான் ஹவர்ஸாக எடிட் பண்ணியுமே சில வீடியோஸ் அப்லோட் பண்ணாமலாம் இருந்திருக்கேன். இந்த 3 மாதத்தில் 2-3 வீடியோஸ் எடுத்தேன், பட் அது எனக்கு பெருசாக அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க போது அதை நான் அப்லோட் பண்ணவே இல்லை. சும்மா ஏன்னா தூரம் போடக்கூடாதுன்னே நான் அதை அப்லோட் பண்ணாமே விட்டேன் சில வீடியோலாம். அதான் அப்பப்போ நான் கம்யூனிட்டி போஸ்ட் போடுவேன், ஏன்னா டெட் ஆகிடக்கூடாது சேனலு. அதனால தான் அப்பப்போ சும்மா கம்யூனிட்டி போஸ்ட் ஏதாச்சும் போட்டுட்ருப்பேன். ஏன்னா போடுறதுக்கு வீடியோ இல்லை, நான் போகவும் இல்லை. அதுவும் இல்லாமல் என்னென்னா 100 நாள் ஆச்சுன்னதும் சரி ஓகே ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ எடுக்க போனேன். வீடியோவும் எடுத்தேன், எடிட்டும் பண்ணேன். பட் எனக்கு வந்து ஒரு பாயிண்டில் வந்து அந்த வீடியோ வந்து பார்க்க நல்லாவே இல்லை, எனக்கே பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும். அதனால் நான் வந்து ஃபுல்லாக எடிட் பண்ணேன், பட் போட அப்போல்லாம் பண்ணலை அதை. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து நீங்கள் சிபிஆர் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்குமே நிறைய டைம் ஸ்பெண்ட், அது நிறைய காசு செலவச்சதுக்கு அந்த வண்டிக்கு. அதனால தான் ட்ரிப்பும் போக முடியாத காரணமும் சிபிஆரும் ஒன்று தான். ஏன்னா அந்த வண்டி எடுத்தாச்சு. ஒரு வண்டியை நீங்கள் வாங்கிட்டு ஒரு ஓரமாக நிற்குது ரொம்ப நாளாக. நாங்கள் சின்ன பிரச்சனை அப்படின்னு நினச்சி தான் அந்த வண்டியை வந்து ஓப்பன் பண்ணோம். பட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஓப்பன் பண்ணியாச்சு, மாற்ற வண்டியெலாம் மாற்றியாச்சு. அதனால அதுக்கு ஒரு ஸ்பேரும் ஆர்டர் பண்ணி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு கொஞ்சம் பஞ்சாப் அமௌண்ட் செலவாச்சு. நான் பைக் என்ன காசுக்கு வாங்கணும் அதுக்கு ஈக்குவலான காசுக்கு நான் வந்து அந்த வண்டி ஒர்க்கே பண்ணேன். ஸோ அதுவே ஒரு 6-7 மாதம் ஆச்சு. அதில் பாதி ட்ரிப்பு போகலை. அது சிபிஆர் வீடியோ, நீங்கள் அந்த சிபிஆர் வீடியோ ஒரு 20 மினிட்ஸ் பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 20 மினிட்ஸ் வந்து 6 மாதமாக அதை ரெடி பண்ண வீடியோஸ். அது நீங்கள் 20 மினிட்ஸ் தான் நான் உங்களுக்கு காட்டிட்டேன், ஆனால் அதுக்கு பின்னாடி 6 மாதம் வேலை பார்த்துருக்கோம். ஆர்டர் போட்டு அங்கே வரல இங்கே வரல, இன்ஸ்டாகிராமில் ஒருத்தனை தேட. சில ஸ்பேர்ஸ்லாம் அதுக்கு இல்லவே இல்லை. சில பேரிங்ஸ்லாம் அதுக்கு வந்து ஸ்பெஷல் பேரிங்ஸு அதெல்லாம் கிடைக்கவே இல்லை. அது வாங்குறதுக்குள்ளே அப்படி இப்படின்னு வாங்கியாச்சு.
ஒரு எண்ட் ஆஃப் த டேயில் வந்து என்ன ஆச்சுன்னா எல்லோரும் சொல்லிட்டாங்க அது கிடைக்காது நீங்கள் அப்படின்னே அவங்ககிட்ட இல்லைனாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, கிடைக்காது அந்த மாதிரி தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் நமக்கு ஒரு மாதிரி ரெடி பண்ணி ஆகணும், எடுத்தாச்சு ரெடி பண்ணி தீரன்றது தான் ரெடி பண்ணிட்டாங்க. இன்னும் அதுக்கு ஸ்பீடோமீட்டர் மட்டும் வாங்கணும், அது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கிக்கலாம். ஏன்னா அடுத்த ட்ரிப்பில் இப்போ கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்பீடோமீட்டர் பார்த்து நான் எங்கேயும் போகிறதில்ல. வண்டி வந்து இப்போ ரூனின் பீரியடில் தான் இருக்குது. ஆவரேஜாக நான் இப்போ வந்து நான் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் நான் அந்த வண்டியை வந்து இப்போ வரைக்கும் ஒரு 700 கிலோமீட்டர்ஸ் நான் ட்ரைவ் பண்ணியிருப்பேன். இன்னொரு 300 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு நான் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அது வந்து என் கூட ட்ரிப்புக்கு வந்தாலும் வரும். அது என்னன்னு எனக்கு தெரியலை, பார்க்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா கைஸ் 100 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 2 ஹவர்ஸாக கிளாக் பண்ணணும் அந்த 100 கிலோமீட்டர்ஸை. பார்த்தா என்னோடய பிளான் மணி எத்தனை 10:45 12:45க்கு நம்ம பெங்களூரில் இருக்கணும். ஆல்ரெடி இப்போ கூகுளில் வந்து 120க்கு போய் நீங்கள் ரீச் ஆவீங்கன்னு போட்டிருக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு அந்த விட்ட டைமெல்லாம் பிடிச்சிடுவாங்க. நான் பிளான் பண்ணது ஒரு 6 ஹவர்ஸ் தான். திருச்சியிலேருந்து வெளியூர் வரைக்குமே இருட்டில் ஒன்றும் தெரியலை. தெரிஞ்சாலுமே ஆப்போசிட்டில் பயங்கரம் லைட்டு போட்டானுங்க, ஃபாகு. அதனாலே திருச்சியிலேருந்து வெளியூர் வரைக்கும் நான் ஒரு 65 அதுக்குள்ளே தான் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தேன். இதுக்கப்புறம் தான் இப்போ தான் வச்சு அடிக்கேன் 110 அவ்வளோதான். இன்னொன்று என்னென்னா ஒரு ட்ரிப்புக்குன்னு நம்ம வந்துட்டு இப்போ சோலோ ட்ரிப்னால் பிரச்சனை இல்லை. ஒரு லாங் ட்ரைவ் போகிறோம் அப்படின்ட்டுனா நம்ம வந்து முன்னாடி போகிறவங்களுக்கு கொஞ்சமாக ஈக்குவலாக போகணும். ஏன்னா அங்கே வந்துட்டு மைலேஜ் செக் பண்ணிருக்கக்கூடாது. ஐயோ பெட்ரோல் கம்மியாயிருமே, இவ்வளோ 80லேயே போவோம் 60லேயே போவோம்னா அது நடக்காத காரியம். ட்ரிப்புன்னு வந்தாச்சு, ஃபுல் பொட்டன்ஷியல் பார்த்துடணும் வண்டியோடது, அவ்வளோதானே. ஏன்னா எவ்வளோ நாள் தான் நம்மளும் வந்து வண்டியை பையை ஓட்டுறது. நீங்கள் எண்ட் ஆஃப் த டேயில் ஒரு நாள் செலவு பண்ணி தான் ஆவீங்க. நீங்கள் பையை ஓட்டினாலும் சரி, ஃபாஸ்ட்டாக ஓட்டினாலும் சரி, நீங்கள் பையை ஓட்டி சேஃபாக ஓட்டி பையை பொறுமையாக ஓட்டி வண்டி செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓட்டி செலவு பண்ணுறது எவ்வளோ பேர். ஏன்னா நான் அனுபவப்பட்டுருக்கிறேன் வண்டியில், அதனால தான். ஏன்னா வண்டியை வந்து எப்படி சொல்ல, ஒரு வருஷம் வச்சுருந்தேன். அதை வந்து போன்னு பார்த்துட்டு 60, 80 அது உள்ளே தான் ஓட்டு அந்த வண்டியை. அந்த வண்டியில் நான் 100 கூட டச் பண்ணதே கிடையாது. ஒரு டைம் 2 டைம் டச் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஆனால் அது ஒரு 20,000 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் 20,000 கூட போகலை, ஒரு 17,000 கிட்டத்தில் போகும்போது அதோட வால்வு வந்து போயிடுச்சுட்டாங்க. இவ்வளோத்துக்கு நான் வந்து என் ஃப்ரெண்டும் சேம் டைமில் பைக் வாங்கணுன்னு ஒருத்தன், சேம் வேலை 2 வண்டி டெலிவரி. அவன் வண்டி வாங்கின அன்றைக்கி வச்சு விரட்டு வரணும். நான் நினச்சேன் என்ன இது, ஆனால் வண்டிக்கு மைலேஜ் கிடைக்கல, அது ஒரு விஷயம். பட் நான் வால்வு ரெடி பண்ணப்போ அவன் வண்டி சேம் கண்டிஷனில் இன்ஜின் சூப்பராக இருந்துச்சு. நான் அப்போ தான் நினச்சேன் அவனை மாதிரியாச்சும் ஓட்டிடலாம் அப்படின்னு. அதுதான் ரெக்ரெட் பண்ணக்கூடாது. அதனால் ஓட்டுவோம், என்னன்னாலும் செலவு பண்ண தான் போகிறோம். அதுக்காண்டி ஒரு சின்ன ட்ரிப்பில் 1000 கிலோமீட்டர் ட்ரிப்பில் வண்டி இதாகிருமான்னு கேட்டால் அது ஆகாதான். அது அவங்கவுங்க லக்கை பொறுத்து இருக்குது. நல்லா ஸ்பீடாக வைக்கிட்டு இருப்போம், டப்புன்னு டேக் டிவிஷன் போடப்படுறானுங்க. ஒரு 5 கிலோமீட்டர் அப்படி தான் இருக்குது. 5 கிலோமீட்டராக டேக் டிவிஷன் போட்டு கொஞ்சம் ஹைவே வருது, கொஞ்சம் ஒர்க் போயிட்டுருக்கு, அப்படி இருக்குது. நம்ம வந்து ராயக்கோட்டை பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் 88 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ ராயக்கோட்டைன்னு 18 கிலோமீட்டர் இருக்கும். அப்புறம் அங்கேருந்து ஒசூர், ஒற்றப்பட்டி, பெங்களூரு. ஸோ ஓசூருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 43 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பைபாஸில் வந்து லெஃப்ட் எடுத்து ஊருக்குள்ளோடி போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு மாதிரி இந்த ஊர் ஒரு மாதிரி ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது கைஸ். அதாவது ஹில் ஸ்டேஷன் இல்லை, ஹில் ஸ்டேஷன் மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக நான் சகதியில் வரும்போது பிரேக் அடிச்சிட்டானுங்க முன்னாடி உள்ள லாரிக்காரன். அவன் அவ்வளோ ஸ்லோவாக போகிறான். ஓகே தான், ஆனால் பின்னாடி உள்ளவங்க மாட்டுறோம். இந்த மேப் ஃபோனில் வர சார்ஜ் ஏற மாட்டேங்குது, 0% சார்ஜில் இருக்குது. இப்போ வண்டி ஆஃப் ஆச்சு, மேப் போக செக் போஸ்ட்டு ஏதோ ஒரு வண்டி டெஸ்டிங் போய்கிட்டு இருக்கு. அது என்ன வண்டின்னு தெரியல. பிளாக்கு துணியை வச்சு கவர் பண்ணியிருக்காங்க 2 பைக்கும். நான் பாஸ் பண்ணி காட்டுறேன். இது என்ன வண்டின்னு தெரியல, யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ் மேப்பு ஃபோன் செத்து போயிட்டு கைஸ். வழி தெரியாமல் நான் அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி போய்கிட்டுருக்கேன். ஓகே, இப்போ தான் ஸ்ட்ரைட்டு தான். ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட் எடுத்தேன். இந்த பஸ்ஸு பெங்களூர் பஸ்ஸு.
கரெக்டாக ஊருக்குள்ளே இருக்கும்போது மேப்பு இதாகிடுச்சு. பைபாஸில் ஏறிட்டு லெஃப்ட்டு போனோம் ரைட்டு போனோம் தரலாம். இந்த பஸ்ஸுக்கு முன்னாடியே வந்தாச்சு. 15 மினிட்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். சோலா வந்ததுன்னா எங்களால் நிப்பாட்டி ஃபோட்டோ வளைச்சு எடுத்துருப்பேன். கை செங்குடி போகணுன்னு தெரியலையே. ஹைவே ஒர்க்கு போய்கிட்டு இருக்கா இல்லைன்னா என்னாச்சு? குடிதோண்டி போட்டு வச்சுருக்காங்க. அது ஏதோ ஒரு ஃபுல்லாக குவாரி தாங்க வச்சிட்டாங்க. போகிற இடம் ஆஃப் ரோடு. கொஞ்சம் என்னென்னா வெயிட்டு லக்கேஜு எல்லாம் நிறையா இருக்கனால டப்புன்னு பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. ஃபுல்லாக இன்ஜின் பிரேக்கிங்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி. ஸ்பீடாக ஹைவேல போய்கிட்ருக்கோம். 90-100 போய்கிட்ருக்கோம். சடனாக டேக் டிவிஷன் போடுறாங்களா, பிரேக் பிடிச்சா நிற்க மாட்டுது. எங்கே போகுதுன்னே தெரியல. ப்ரோ ஒசூர் ஒசூர் ஓகே. ஆமாம் எங்கூடி போய் ஏற வழி இருக்கான்னாங்க. பில்லியன் பயப்படுறதுனால நம்ம வந்து இப்படி போகிறோம். இதுலேயே நாங்கள் இறக்கி விட்டு நம்ம அந்த ரோடு போவோம். இதுலேயே உட்காந்து இருந்துருக்கலாம். ஏதோ காட்டு வழி பாதையோடு நம்ம வந்து ஒசூர் போயிட்டுருக்கோம். ரோடு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் போல். டேக் டைவர்ஷன் போட்டு எங்கேயோ விட்டுருக்காங்க. இல்லாட்டா இதுதான் வழியான என்ன தெரில. ஆனால் இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ரூட்டு. ஃபாரஸ்ட் போர்டு வச்சுருக்காங்க. என்ன மலை ஏறுறோம். ஓகே பைபாஸ் வந்துருச்சு. வண்டி எங்கே இருந்துட்டு வரோம் தெரியலையா. ராயக்கோட்டை டு ஒசூர் வந்து ரொம்ப ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு. அதனால தான் சுற்றி சுற்றி போயிட்டுருக்கோம். ஆனால் 80 கிலோமீட்டர்ஸ் இவ்வளோ நேரம் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒரு 120 கிலோமீட்டர்ஸ்லாம் பயங்கர ஸ்பீடாக வந்துட்டோம். நம்ம வந்து ஒசூர் வந்துட்டோம். NH44 மறுபடியும். அது ஏன் இப்படி சுற்றி சுற்றி வந்தோம்? ஒரே ரோட்டில் வந்துருக்கலாம்ல, ஏன் அப்படி வந்துச்சு? என்ன கழுதுன்னு தெரிலையா, ஏன் சுற்றி கூட்டு வந்துச்சுன்னு தெரிலையா. வேறு இதுக்குள்ளேயே போயிட்டு தான் வந்தோம். ஒர்க்கு நடந்துகிட்ருக்கனால அப்படி வந்தோம்னு நினைக்கிறேன். இல்லை NH44 என்ன ஒர்க் நடந்துகிட்ருக்கு தெரில வைஸ். இந்த கூகுள் அப்படியே நம்பி தான் வந்தேன். ஆக்சுவலாக இந்த ரோட்டை பிடிச்சோன்னா எப்போயும் வந்துருக்கலாமே. இங்கே NH44 பிடிச்சோம்னா தெரில, எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு. எங்கன்னு தெரில. ஓசூரில் பயங்கரமான டிராஃபிக்கு கைஸ். டிராஃபிக் ஜெய்ஜோ கைஸ். தமிழ்நாட்டு கர்நாடகா செக் போஸ்ட்டு வந்துட்டோம். செம டிராஃபிக்கு. ஒசூர் செக் போஸ்ட் தாண்டிட்டோம் கைஸ். இது வந்து ஒசூருக்கு அப்புறம் வந்த ஒரு டோல்கேட்டு. கர்நாடகா டோல்கேட்டா அது தெரில. நம்ம வந்து இப்போது இந்த பைக்கை 14,000 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணிட்டோம். கரெக்டாக கர்நாடகாவுக்குள்ளே என்ட்ராவது 14,000 கிலோமீட்டர்ஸ் வந்துருச்சு. இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆனால் 30 கிலோமீட்டர்ஸ்க்கே 1 ஹவர் காட்டுது. சரி இழுத்து போயிடலாம். டைம் பார்த்தீங்கன்னா 12:44. இதுதான் DHLோட மெயின் ஆஃபீஸோ. செம டிராஃபிக் கைஸ். செம்ம டிராஃபிக்கு. அந்த சிக்னலில் ஒரு 10 நிமிஷமாக நின்றுருப்போம். 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷமாக நின்றுருப்போம். 37 கிலோமீட்டர் தான் போனோம். ஆனால் 1 மணி நேரம் கட்டுது. ஐயோ பைக்குக்கு டோலா. அடாடா
இப்போ தான் ஃபஸ்ட் டைமு. பைக்குக்கு 25 ருபீஸ் சிங்கிள், டே பாஸ் 35. காய்ஸ் நம்ம இழுத்து போய்கிட்டு இருக்கோம் நல்லா ஸ்பீடாக. பட் இந்த ரோட்டில் டிராஃபிக்கில் டோலுக்கு அப்புறம் ஸோ இன்னுமே 47 மினிட்ஸ் காட்டுது.